ஜாஃபர் ஹுசைன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு, ப்ரோ ரியல்மி P3 Pro ஆர் மோட்டோ G96 எது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 20Kக்குள்ள பேஸ் வேரியன்ட் வந்து கிடைக்குது. 8 to 128GB வேரியன்ட் பேஸ் வேரியன்ட் வந்து கிடைக்குது. இதே மோட்டோரோலாவில் வந்து பார்த்தீங்கன்னா 8 256GB வேரியன்ட் நம்மளால 20Kக்கு வந்து வாங்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸை தாண்டிட்டு உங்களுக்கு க்ளீனான UI வேணும், எனக்கு வந்து PLD டிஸ்பிளே தான் வேணும், 144Hz வேணும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெதர் பேக், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நான் கேஸ்லாம் அவ்வளோ போட்டுலாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் அப்படியே யூஸ் பண்ணுவேன், எனக்கு அந்த லெதர் பேக் இருக்கிறது எனக்கு நல்லாவே இப்போ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோட்டோரோலா வந்து சூஸ் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவில் எனக்கு ஒரு அல்ட்ரா வைட் இருக்குது. அந்த அல்ட்ரா வைட் கேமரா என்ன தான் ஆவரேஜாக எடுத்தாலும் எனக்கு டே டைமில் ஓரளவுக்கு நல்லா எடுக்கும். அப்படின்ற போது எனக்கு அந்த அல்ட்ரா வைட் கேமராவும் வேணும், நான் எப்போது அக்கேஷனலாக அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் மோட்டோரோலா வந்து செட் ஆகும். ஆனால் இப்போவே வந்து சொல்லிடுறேன், மோட்டோரோலாவில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 Gen 2 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ப்ராசர் தான். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கிடைக்கும். நீங்கள் ஹெவியாக கேம் விளாடுவீங்க அப்படின்னா வந்துலாம் செட் ஆகாது. இல்லை எனக்கு மோட்டோரோலோட G96 விட எனக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸில் பெட்டராக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் குவாட் கர்வ் டிஸ்பிளே 120Hz AMOLED டிஸ்பிளேவாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த க்ளோயிங் பேக்காக இருக்கணும், எனக்கு அந்த அல்ட்ரா வைட் கேமரா எப்படியா இருந்தாலும் ஆவரேஜாக தான் எடுக்க போகுது, நைட் ஆனால் வாழைக்கண் நோய் வந்த மாதிரி தான் எடுக்க போகுது, எனக்கு அந்த கேமரா இல்லைனா கூட பரவாயில்ல, எனக்கு வெறும் சிங்கிள் பிரைமரி செட்டப் இருந்தால் மட்டும் போதும், எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 4K எடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு ரியல்மியையும் பிடிக்கும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா 20,000 ரூபாய்க்கு 128GB வேரியன்ட் ரியல்மி P3 ப்ரோக்கு வந்து போகலாம். உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டவுன் கிரேடாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 20,000 ரூபாய்க்குள்ளே எனக்கு 256GB வேரியன்ட் வேணும், அது மாதிரி க்ளீனான UI வேணும், அந்த வீகன் லெதர் பேக் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோட்டோரோலா வந்து சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு ஃபோனுமே இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா CMFோட ஃபோன் 2 Pro வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐகோட Z10 இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சு, அதெல்லாம் வந்து இருக்குது. நீங்கள் இதையும் வந்து கன்சிடரேஷனில் வந்து வைக்கலாம். அப்படி இல்லைனா ஐகோட Z10 கூட வந்து இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் சுற்றிட்டு இருக்கு. இன்னும் பிகர் பேட்டரியோட வந்து வரும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர் செட்டப், அதை தவிர மிச்சம் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கேமரா வந்து இருக்காது, வெறும் பிரைமரி ஷூட்டர் மட்டும் தான் இருக்கும்.